நான் கேட்டது மற்றவர்களுடைய தனி மனித விமர்சனத்தை பேசக்கூடிய நீங்கள் ஒழுக்கமா அப்படின்னு விசாரிக்கிறப்ப தான் இந்த மாதிரி விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் லாட்ஜ் பேரை சொல்லிட்டேன். நான் என்னான்னு சொன்னேன், அதில் ஒன்றே ஒன்று என்னென்னா நான் சென்னைன்னு சொன்னேன். இதில் மேட்ரு என்ன அப்படின்னா சோர்ஸ்லாம் கரெக்டாக ஜென்யூன் சோர்ஸ் தான், பட் மெட்டீரியல் எங்ககிட்ட கிடையாது. ஒரு புரிதலுக்கு சொல்லணும்னா யாரையோ இப்போ நைட்டு ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு பிடிக்கிறான், இல்லை ஒரு சஸ்பெக்ட் கேஸில் பிடிக்கிறான், ஸ்டேஷனில் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுட்டு டைரியில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வாங்கிட்டு இது பண்ணுவான். காலைல இதே நானோ இல்லை வேறு ஏதோ வக்கீலோ போயிட்டு எனக்கு தெரிஞ்ச பையன் தான் விடுனா சரி சார் கூப்பிட்டு போங்கன்றோம், அவ்வளோதானே. இதுக்கு எப்படி உள்ள ரெக்கார்டு இருக்கும்? ஓகே. அப்போ ஆனால் ஆதாரபூர்வமாக அவரை சொல்ல வைக்கணும். எனக்கு இது வாயை பற்றி தெரியும், சொன்னவனே சொன்னது. நீங்கள் மட்டும் நாளைக்கு என்கிட்ட அவங்க சொன்னதே லாட்ஜ் பேர் சொல்லாதீங்கன்னாங்க. வழக்கில் மாட்டினா அப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், அவனா வாண்டடாக வருவான்னாங்க. நான் சொன்ன என்ன பண்ணேன்னா லாட்ஜ் பேரை சொல்லிட்டு ஊர் பேரை வேணும்னே மாற்றி சொன்னேன். ஓகே. இப்போ அழகா அவரே நாளைக்கு, அதாவது இப்போ நான் பண்ண வேலை எப்படின்னா, இப்போ பார்த்திவன் வடிவேல்கிட்ட சொல்கிற மாதிரி துபாயில் நீ கக்கூஸ் தானே கழுவிக்கிட்டு இருந்த, எப்படிப்பா கண்டுபிடிச்ச அப்படின்னோடவோ உண்மையிலே நீ கக்கூஸ் தான் கழுவிக்கிட்டு இருந்தியாங்கிற மாதிரி இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறதுங்கிற மாதிரி. இப்போ தலைவன் வாயால் என்ன சொல்கிறாரு அந்த ஊடகத்தில் பேசுகிறப்ப 3 விஷயம். 1, சென்னையில் மாடர்ன் லாட்ஜ் இல்லை. அடுத்தது, திருச்சியில் மாடர்ன் லாட்ஜ் இருந்துச்சு. 2வது, 89லயே அதை இடிச்சிட்டான். 2. 3வது, கண்ணதாசன் வரிகளை சொல்லி அந்த பூவில் இருக்கக்கூடிய தேனை எடுத்தால் வண்டுக்கு தான் இது பாதிப்பு, பூக்கு தானா, அது மாதிரி பிரச்சனை. இது விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டால் பெண்களுக்கு தான் தண்டனை, ஆண்களுக்கு இல்லையா. இப்போ அதை நீயே சொல்ற. ஓகே, இல்லைன்னா சொல்லிட்டு போயிடலாம். இல்லை இது உனக்கு தேவையில்லை, இப்போ தெரியுதா லூஸ் டாக்குன்னு. நான் என் வார்த்தைகளை தெளிவாக பிரயோஜனப்படுத்தி இருக்கிறேன். நான் சொன்னது விபச்சார வழக்கில் கைது செய்யப்பட்டு ஸ்டேஷன் பெயிலில் வெளியெடுக்கப்பட்டார்னு சொல்றேன். அவர் கொடுக்கிற சவால் என்னன்னா, விபச்சார வழக்கில் நான் சிறை சென்றதை நிரூபித்தால் மக்கள் மத்தியில் தூக்குல தொங்க. நீ ஜெயிலுக்கு போனான்னு யார் சொன்னா? நீ அந்த பொம்பளையோட போனா சொன்ன, பொம்பளையோட போன போலீஸ்ல மாட்டிக்கிட்டா. இவ்வளவுதான் என் ஸ்டேட்மெண்ட்டே தவிர யூ ஆர் கன்விக்டடுங்கிறது இட் வாஸ் நாட் மை ஸ்டேட்மெண்ட். பிரதர், நானும் அட்வொகேட்டுங்கிறப்ப எவ்வளோ எந்தனால எந்த விஷயம் முடியும் எப்படி யோசிச்சுதான் அந்த வார்த்தையை நீங்க அந்த விஷயத்தை பயன்படுத்துனீங்க. நான் அழகா போட்டதுக்கு அவர் அழகா எனக்கு கிளாரிட்டி கொடுத்துட்டாரு. இப்போ இந்த 3 விஷயத்துக்கு ஒன்று சொல்றேன். 1, இப்போ மாடர்ன் லாட்ஜ்னு நாளைக்கு ஒன்று இருக்குன்னு ஒத்துக்கிட்டேன். ஓகே, அது உன் ஊர்லயே இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிட்டேன். 2வது, 89ல் அது இல்லைன்னு சொல்றீங்க, பொய். 2001 நீங்களே கூட கூகுள் பண்ணிக்கங்க. 2000 தான் அந்த பில்டிங் விற்கிறாங்க. 2001 தான் அது சென்னை சில்க்ஸாக மாறுது. அதுக்கு வரைக்கும் அது மாடர்ன் லாட்ஜெல்லாம் இருக்குது. 2. 3வது விஷயம், நீ இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டவே இல்லைங்கிறவன் இப்போ பொம்பளை மேலே மட்டும்தான் கேஸ் போடுவாங்க, ஆம்பளையை விட்டுருவாங்க. நீ ஏன் சொல்லணும்?